ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு துவங்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே தேவ செய்தியை ஆசீர்வதித்து தாங்க. ஆராதனை ஆசீர்வதித்தீர். கேட்கிற அனைவருக்கும் உம்முடைய கிருபை தேவை. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அடியானுக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கலாம். நசரனாகிய இயேசுவை, அப்போஸ்தலர் 10:38, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதனால் அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. முதலாவது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் சில காரியங்களை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். யாரை அபிஷேகம் பண்ணினார்? பிதாவானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். எதனாலே அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட யார் இருந்தது என்று சொன்னால், நம்முடைய தேவன் அவரோடு கூட இருந்தார். அப்படி என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கும்? பரிசுத்த ஆவி இருக்கும், வல்லமை இருக்கும், அபிஷேகம் இருக்கும். இந்த மூன்றும் நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எம்பெருமானாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மாமிசத்திலே வந்தபடியினாலே பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன கொடுத்தார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், தேவன் அவரோடு கூட இருந்து அதையெல்லாம் கொடுத்து விட்டு எதுக்காக கொடுத்தார் என்று சொன்னால், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிய வேண்டுமா? எதற்காக சுற்றி திரிய வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணணும்? குணமாக்கணும், சுற்றி திரியணுன்றதுக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியை தந்தார், வல்லமையை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்து சுற்றி திரிய வேண்டும். பிசாசின் வல்லமையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை வைத்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? என்ன பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்மோடு கூட தேவன் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? வல்லமை கிடைக்கும். நம்மோடு கூட தேவன் இருந்தால் என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவி கிடைக்கும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். அப்போ தேவன் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும் பொழுது நீங்களும் நானும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க முடியும். பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்குது, தேவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. தேவன், இறைவன், கடவுள், அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாராக மாறணும்? வல்லமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? அபிஷேகம் நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவை நிரப்பினதை போல உங்களையும் என்னையும் நிரப்ப ஆவலாக இருக்கிறார். தேவன் என்னவா பண்ணியிருக்கிறாரு? ஆவலாக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினார். யாரை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால் இயேசுவையே அபிஷேகம் தேவை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகம் தேவை. இயேசுவையே வல்லமையிலே நிரப்ப வல்லமை தேவை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் வல்லமை தேவை. இயேசுவையே பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போய்
வேறொரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். தேற்றுகிற ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம். பிசாசின் வல்லமையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வல்லமையை நாம் தரித்து கொள்வோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். எதற்கென்று சொன்னால் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்க தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியும் கிடைத்தது, வல்லமை கிடைத்தது, அபிஷேகம் கிடைத்தது. அப்படி என்று சொன்னால் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு அதெல்லாம் தேவை என்று சொன்னால் அவர் மாமிசத்திலே இருக்கிறார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து நம்மை போல பிறந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்து இனி வரப்போகிற காலகட்டத்தில் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவரை பார்த்து அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். தேவன் அவரை பார்த்து வல்லமையை கொடுக்கிறார். தேவன் அவரை பார்த்து பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். தயவு செய்து நீங்களும் நான் என்ன பண்ணணும்? மாம்சத்தில் இருக்கிறபடினாலே இந்த பூமியில் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வல்லமை தேவை. நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அபிஷேகம் தேவை. நம்ம மாம்சீகத்தில் போய் செய்ய முடியாது. மாம்சீகத்தில் செஞ்சோன்னு சொன்னால் சீக்கிரமாக நம்மளை என்ன பண்ணுவாங்க? பிசாசினுடைய வல்லமையை வைத்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமையை வைத்து கொண்டு அபிஷேகத்தை வைத்து கொண்டு போனால் பிசாசை ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம். அநேகரை குணப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு இந்த 3 தேவை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தேவை அதிக நிச்சயம். அதனால தான் ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? இயேசு கிறிஸ்துவை என்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்க. இயேசு கிறிஸ்து போகிற இடங்களெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு ஊழியம் 5 ஊழியத்தில் ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறீங்க. அப்போ அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. வல்லமை இல்லாமல் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. இந்த 3ஐயும் நீங்கள் வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க போக வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த 3ஐயும் வைத்திருந்தார். எப்படி வைத்திருந்தார் என்று சொன்னால் தேவன் அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா? நம்மோடு தேவன் இருக்கிறாரா? நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா? அப்படி தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்மை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு தேசத்திலே அற்புதம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே தவிர அபிஷேகமோ பரிசுத்தமோ வல்லமையோ நம்மிடத்திலே இல்லாதபடியினால் இவைகளை கொடுக்கிற தேவனை நாம் பக்கத்திலே வைத்து கொள்ளாமல் இருக்கிறபடினால் நம்மால் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர முடியவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுவது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்க்குதலையும் கூறவும் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்கள், இருதயத்தில் நொறுங்குண்டவர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்களா ஜோசுவா? நிறைய பேர் இருக்கிறாங்க. இருதயம் நொறுங்குண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, அவங்களெல்லாம் நம்ம போய் விசாரிக்கிறதே கிடையாது. சபையில் இருக்கிறவங்கள மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம்? விசாரிக்கிறோம். ஆனால் நொறுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல நம்மால் முடியவில்லை. காயம் கட்டுதலை ஆண்டவர், அநேகருக்கு காயம் இருக்கிறது, இருதயத்திலே காயம் இருக்கிறது, சரீரத்திலே காயம் இருக்கிறது. அன்னை தெரசா அவர்கள் இந்த இந்தியாவிற்கு வந்து அநேகருடைய காயங்களை கட்டினார்கள். இருதயம் காயங்களையும் கட்டினார்கள், உடல் ரீதியான காயங்களையும் கட்டினார்கள். இயேசுனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் சரியாக செய்து முடித்தார்கள். அதனால தான் உலகம் அவர்களை இன்றைக்கு போற்றுகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறுமைப்பட்டு எளிமைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். எதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை வேண்டும். அல்லேலூயா. பிசாசினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் மத்தேயு 4:23 சொல்லுகிறது,
மத்திய 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை இங்கே செய்து முடித்தார். என்ன பண்ணாரா? கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியும் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை தான் செய்கிறோம். நம்ம வல்லமையை தரித்து கொள்வதை மறந்து விடுகிறோம். பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிதலை மறந்து விடுகிறோம். அபிஷேகத்தை பெறுவதை மறந்து விடுகிறோம். ஆனால் ஊழியம் செய்ய நாம் போய்விடுகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறோம்? இயேசுவின் நாமத்தினால பேயை போ, இயேசுவின் நாமத்தினால வியாதியை போ, இயேசுவின் நாமத்தினால சாபமே போ என்று சொல்லுகிறோமே தவிர தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்று சொல்லி நாம் தினமும் நம்மை பார்த்து என்ன பண்ணுறதில்ல? ஆராய்ச்சி பண்ணுவது கிடையாது. வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இயேசு கிறிஸ்து. தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆகவே பிசாசின் வல்லமையை அவர் ஜெயித்தார். அதனால தான் லூக்கா 4:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவரை தன்மேல் வைத்து கொண்டு தரித்திரத்துக்கு சுவிசேஷம் சொல்ல போனார். தரித்திரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஏழைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ என்று பார்த்து சுவிசேஷத்தை சொல்ல போனார். தரித்திரன் என்று சொன்னால் 2 விதமான தரித்திரம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய தரித்திரம், அபிஷேகம் இல்லாதது தரித்திரம், வல்லமை இல்லாதது தரித்திரம், பரிசுத்த ஆவி இல்லாதது தரித்திரம். பூமியிலே வாழ்வதற்கு தேவையான ஆகாரமோ தேவையான வஸ்திரமோ தேவையான இடமோ இல்லை என்றால் அதுவும் ஒரு தரித்திரம். ஆகவே 2 தரித்திரம் இல்லாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போனார்? சுவிசேஷத்தை சொல்ல போனார். அதனால தான் பாருங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், குருடர்களை பார்வை அடையவும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும். சிறைப்பட்டவர்களுக்கு, பிசாசினால் சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குருடர்கள் பார்வை அடைய வேண்டும். 2 குருடர்கள் இருக்கிறார்கள். ஒரு குருடன் சரீரப்பிரகாரமாக குருடன், ஒரு குருடன் அபிஷேகம் இல்லாத குருடன், ஒரு குருடன் வல்லமை இல்லாத குருடன், ஒரு குருடன் பரிசுத்த ஆவி இல்லாத குருடன், ஒரு குருடன் ஞானஸ்தானம் பெறாத குருடன். ஆகவே ஞானஸ்தானம் பெற்றும் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அவன் ஒரு குருடன், வல்லமை இல்லை என்றால் அவன் ஒரு குருடன், அபிஷேகம் இல்லை என்றால் அவன் ஒரு குருடன். ஆகவே நீங்களும் நானும் மாமிசத்திலும் குருடர்களாக இருக்கக்கூடாது, ஆவியிலும் குருடர்களாக இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. அதனால தான் யோவான் 3:1-2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அந்த பரிசேயன் தெய்வத்தை நம்பாதவன், அந்த அதிகாரி, யூதருக்குள்ளே அவன் ஒரு பெரிய அதிகாரி சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து சாட்சி கொடுக்கிறான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்டதான வேலைகளை போதகரே நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இல்லை என்று சொன்னால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அப்போ நிக்கோதேம் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், பாருங்கள், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உன் கூட தேவன் இருக்கிறார், நீர் செய்கிற அற்புதத்தில் தேவன் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கும் யூடியூப் வாயிலாக பார்க்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியிலே சுற்றலாம், இந்த பூமியிலே நீங்கள் உலாவி வரலாம். ஏனென்று சொன்னால் பிசாசானவன் வல்லமையை தரித்திருக்கிறான். அது அசுத்த வல்லமை. அந்த வல்லமையை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி தேவை. அந்த வல்லமை வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் வல்லமை வேண்டும். அந்த வல்லமை வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் வேண்டும். இந்த மூன்றும் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு சபைக்கு சென்று அங்கே ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வியாதிகள் குணமடையும். நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து மற்றவர்களுடைய வியாதியை குணப்படுத்தலாம், பிசாசுகளை துரத்தலாம். தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ஆனால் அபிஷேகம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் பரிசுத்த ஆவி இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் வல்லமை இல்லை என்று சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இந்த நாளிலே வல்லமையை பெற்றுக்கொள்ள நாங்கள் கர்த்தாவே நீர் சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும், வல்லமையை பெற்றுக்கொள்ளவும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகள் மேலே ஆண்டவரை இப்பொழுதே நாங்கள் ஜெபித்து வல்லமையை இறக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு வியாதிகள் இருப்போம் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குணப்படுத்துகிறோம். ஆண்டவர், குடும்பத்திலே பிரச்சனைகளை குணப்படுத்துகிறோம். குடும்பத்திலே பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமாய் மாற்றுகிறோம். எல்லா வல்லமையும் உடைய கரத்திலிருந்து பெற்றதை நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே, என்மேலும் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்திலே நான் ஜெபித்து இருக்கிறேன். ஜெபத்தை கேட்பவரே, ஜெபத்தை கேளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.